Disclaimer. This is a fictional animated story created for a entertainment purpose only. This content is intended for a general audience and is not made for children. Suitable for 16 plus audiences. அம்மனுக்கு மஞ்சள் காப்பு ஆதிசக்தி கருமாரி அம்மனுக்கு அழகிய மஞ்சள் காப்பு அழகிய மஞ்சள் காப்பு. ஏ பிங்கே கோயிலுக்கு வரலையாக்கும்? கோயிலுக்கு வராம எனக்கு உடத்த எடுத்துக்கிட்டு எங்க போறா தண்ணி எடுத்துக்கிட்டு? கழனி தண்ணி எடுத்துட்டு போறேன் மாட்டுக்கு. கோயிலுக்கு நான் சாயங்காலம் தான் வரணும். இன்னும் குளிக்கல, நிறைய வேலை கிடக்கு எனக்கு. தோட்டத்துக்குலாம் போக வேண்டியிருக்கு. ஆடி ஒன்று அதுவுமா குடிச்சிட்டு எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வீடு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு கோயிலுக்கு வரண்டாமாக்கும். அதெல்லாம் உங்களை மாதிரி ஆளுகளுக்கு வேலை வெட்டி இல்லாதவங்களுக்கு தான் அதெல்லாம் சரிப்பட்டு வரோம். நமக்கு அங்கே 1008 வேலை கிடக்கு. வீட்டில் என்ன ஒரு வேலை பார்க்கல, ஒரு பொருளை தொட ஆகாது. மாட்டு புழுக்கை ஆட்டு புழுக்கன்னு எல்லாம் அங்கே தான் கிடக்கு. எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும்னா வெடிஞ்சு போகும். அதான் உன் மருமவா இருக்கா, உன் முவா இருக்கால்ல, செய்ய சொல்ல வேண்டியது தானே. ஆமாம், அவ்வளோ செஞ்சு கிழிச்சிருவாளுவே. நீயே ஒரு நாள் ஒன்றும் செய்யாண்டா, உன்கிட்ட சொல்ல முடியாது. ஆனா கோயிலுக்கு கரெக்டா வந்துருவியே. இன்னைக்கு என்னாச்சு? வரணும் வரணும். இந்த இப்ப வேற கழனி தண்ணி எடுத்துக்கிட்டு போறேன். மாட்டுக்கிட்டுக்கெல்லாம் ஊத்தி வச்சுட்டு அப்புறம் வாரேன். நான் பாரு காலையிலே குளிச்சுட்டு எடுத்துட்டு சாமிக்கு பூ கொண்டு போறேன். பெருங்கையோட போக முடியாதுல்ல ஆத்தால பாக்க. அதான் இது பூ பறிச்சுட்டு வந்த மாதிரி தெரியலையே. எங்க இருந்தோ கிளைய உடைச்சிட்டு வந்த மாதிரிலாம் தெரியுது. ஆமா ஆமா, மதிலுக்கு பக்கத்துல கடந்துச்சு, உடச்சிட்டு தான் வாரேன். வர்ற வழியில மாலதி வீட்டுல கிடந்தது. சரி, நான் கோயிலுக்கு சாமி கும்பிட போறேன். அப்புறம் பாப்போம். சூழ்நிலை மாதிரி வெட்டியா இருந்தா போலாம். நம்ம எங்க போறது? வீடு பூரா ஒட்டாட. இவங்களுக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது. அங்க பாருங்க, உங்களுக்கு முத கண்ணு தெரியல. பாருங்க அக்காவை அட சில்லாட்டா என்னமா கடந்து தூங்கியா சோனி? ஆடி வெள்ளிக்கிழமை அதுவுமா இப்படி கடந்து தூங்கினா வழங்கதான் செய்யும். ஏன்னா எந்தி ஏடா என்னம்மா டிஸ்டர்ப் பண்ணாத, தூக்கமா வருது, தூங்கணும். ஆமா தூங்குவா கழுத. எந்திரா எந்திரின்னு சொன்னேன். ஏமா அடிச்சுக்கிட்டு இருக்க இப்ப காலங்கத்தாலே? மணி என்ன ஆகுது? உனக்கு என்ன தூக்க வேண்டி இருக்கு? கோயில்ல பாட்டு படிக்கிறதெல்லாம் கேட்கவே இல்லையா? எந்திரா முத எந்திரிச்சு இந்த பாயெல்லாம் மடக்கு. நைட்டு ஃபுல்லா அவ்வளோ நேரம் கடந்து போன நோண்டிக்கிட்டு அரட்டை அடிங்க. வேற காலையில எந்திக்கிறது உடம்பு வலிக்கு தூக்கம் வருதுன்னு கடந்து தூங்குங்க. ஏம்பா என்னைய மட்டும் ஏம்பா அடிச்சுக்கிட்டு இருக்க? நீ தானெல்லாம் தூங்கிட்டு அடக்க, வேற ஒன்னே தானே அடிக்க முடியும். உடம்பு சரியில்லைன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல. கொஞ்ச நேரம் தூங்கினா தூங்கிட்டு போட்டுன்னு விடுறியா? தினமும் உடம்பு சரியில்லைன்னு லீவு போட்டு வீட்டில் அடக்கலாம்னு நினைக்காத. நேற்று வீட்டில் கிடந்தாச்சுல, அன்னைக்கு கிளம்பி காலேஜுக்கு போகிற வழியே பாரு. அப்புறம் 2 நாள் லீவு தானே. போமா, நான் அன்னைக்கு போகல. காலையில எந்திக்கும் போதே இப்படி அடிச்சா எப்படி அன்னைக்கு நானும் நல்லா இருக்கும். நான் அன்னைக்கு காலேஜுக்கு போக மாட்டேன். போ. வர வர மாமியா கழுத போல ஆனாலான கதையாதான் இருக்கு. வர வர நீ என்னன்னு தெரியல. காலேஜுக்கு போக மாட்டேங்க. முன்னாடி படிப்பு வரலனாலும் ஒபாட்டுக்கு போயிருவா. உனக்கு காலேஜுக்கு போறதுக்கு உனக்கு சோம்பலாகி போச்சு என்ன? அப்ப இன்னைக்கு வீட்டுல நிறைய வேலை கிடக்கு. வீடு கீடெல்லாம் கழுவி விட்டு ஒட்டடை கிட்டெல்லாம் அடிச்சு அடுப்பு கிடுப்பு எல்லாம் கழுவி எடுத்து தொடச்சி டப்பா கிப்பாலாம் தொடச்சி எடுத்து வீடை சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் கிஞ்செல்லாம் தேய்ச்சி எல்லாம் கிளீன் பண்ணணும். இன்னைக்கு இருந்து செய்யறியா? அப்ப வீட்டுல இருந்து எனக்கு நல்லாதான் போச்சு. காலேஜ் லீவு போடப்போ இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை நல்லா எல்லாம் சுத்த பத்தமா வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இனிமே நான்வெஜ் கிடையாது. 1 மாசத்துக்கு இனிமே இப்படிதான் இருக்கும். காலையில எந்திரிச்சு எல்லாம் சுத்த பத்தமா கிளீன் பண்ணிடணும். பாத்துக்க. இப்ப கொம்மி இது என்ன புதுசா இருக்கு? நீ இப்படிலாம் ஆடி மாசம் உங்களுக்கு இருக்க மாட்டியே. வெள்ளி செவ்வாய் மட்டும் தானே பாப்ப. நான்வெஜ் சேர்க்காம மத்த நாளெல்லாம் எல்லாம் எடுக்க தானே செய்வேன். இப்போ என்ன இப்படி சொல்ற? உங்க அப்பனுக்கு உடம்பு சரியில்ல, வீட்லயும் ஃபுல்லா கெட்டதா நடக்கு, கொஞ்சம் சங்கடமா இருக்கு. அதனால இந்த மாசம் இப்படிதான் பண்ண போறேன். நீங்களும் சாப்பிடியதா இருந்தா சாப்பிடுங்க, இல்லாட்டினா பட்டினி கிடங்க. எனக்கு தெரியாது. இப்ப கொம்மி எப்படிலாம் பண்ணாதவ. மீனுக்கு என்னன்னு எப்பனா சாப்பிடலன்னா என் நாக்கெல்லாம் செத்து போகும். அட்லீஸ்ட் முட்டையாவது இருக்கணும். அதெல்லாம் இல்லைன்னா எனக்கு சோறே இறங்காது. வெள்ளிக்கிழமை அதுமா என்ன பேச்சு பேசியாரு பாரு. படுக்க பாய என்ன எந்திக்காம எந்திரிச்சு ஓட்டலாம் முறை. சந்தியால போய் பாரு, அவ கடந்து அவ்வளவு துணியும் போட்டு துவைச்சிட்டு அடக்கா வீட்டுக்கு பின்னாடி கிடந்து. அது பிள்ளையா நீ பிள்ளையா? வேற ஒன்னைய மட்டும் அடிக்க அவளை மட்டும் கொஞ்சியாங்க. அவன் காலையில எல்லா வேலையும் செய்ய தானே செய்ய. இங்க பாரு, ராத்திரி வேணா எவ்வளவு வேலைனாலும் கொடு, நான் ராத்திரி செய்வேன். காலையில செய்ய முடியாது, எனக்கு உடம்புலாம் வலிக்கும். இனிமே ராத்திரி இருந்து அவளை துணியும் துவன்னு உடைய உன்னைய.
ஒழுங்கு மரியாதை பாய் இளம் சுருட்டிட்டு ஓடி இருப்போம். இன்னும் 2 நிமிஷத்துல நீ இல்ல இருந்து எந்திக்கலன்னு வையன், சுடு தண்ணியை பிடிச்சி மூஞ்சில ஊத்தி போடுவேன். ஆமா, வீடு பூரா ஒண்ணு கவாம பாலடைஞ்சு போய் கிடக்கு. வீட்டை தூக்க விழுவ அப்பப்ப மேல 2 தட்டு தட்டுவோம் அப்படின்னு கிடையாது, பாலடைய போட்டிருக்காளுவ. யாராவது வீட்டுக்கு வந்தவனா தண்ணி குடிக்க வந்தனா ஒட்டடா தான் உழும் மேல. ஒரு சொம்பு தண்ணி ஒருத்தர இந்த வீட்டுல குடிக்க மாட்டாவ. அந்த லட்சணத்துலதான் இருக்கு வீடு. எந்திரி எந்திரி, வேலையை பாரு வேலையை பாரு. இப்படி இருந்தா வீட்டுக்குள்ள மூதேவி தான் இருக்கும். சீதேவி எங்க வருவா? மூதேவி தான் வந்து குடியிருப்பா. அதான் ஏற்கனவே உன் மொவா வீட்டுல இருக்கல. அப்புறையா என்ன பிள்ளை பக்க பக்கன்னு பல்ல காட்டிக்கிட்டு இருக்க? காலையில நல்லா திட்டு வாங்கினா தெரியுமாட்டே. வாங்கிட்டு தலைவலி எடுத்து மூஞ்சிலே அடிச்சிருவோம் பத்துக்க. ஐயோ காப்பி சூடா இருக்கு, சும்மா இருக்கா? இப்ப தூரவா எங்க கொஞ்சம் இந்த அடுப்பை பார்த்துக்கிடுங்க. நான் இந்த புட்டும் பானையும் கொண்டு போய் லட்சுமி கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். கொடுத்துட்டு அப்படியே சின்னவளை கூட்டிட்டு வரேன். ஏன் அவ அங்க இருந்தா என்ன? இல்ல இன்னைக்கு ஆடி 1, அதான் வெள்ளிக்கிழமை அவ வீடு கிடலாம் சுத்தம் பண்ணணும் சாமி கும்பிடணும்னு சொன்னா. இந்த நேரத்துல நம்ம பிள்ளைய அங்க விட்டுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காதுல்ல. அவளை கூப்பிட்டு நம்ம வீட்டுல இருத்துவோம். 41 கழிக்கல நம்ம போக முடியாதுல்ல. 41 கழிச்சாதான் நம்ம கோயிலுக்குள்ளன்னு போக முடியும். இப்ப எங்க போறது? அதான் அவளுக்கு கூப்பிட்டு வந்துடலான்னு பாக்கேன். அதெல்லாம் தீட்டு இருக்குந்தாதான் சுத்த பத்த இல்லைன்னு அர்த்தம். இப்ப அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பிள்ளை அங்க இருந்தா இருக்கட்டும். அங்கதான் கொஞ்சம் டிவி இருக்கு, பார்த்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் போவோம். அவளுக்கு இங்க வீட்டுல அடைச்சு போட்டேன்னா அவ மூச்சு முட்டி போவோம். வேற போனதான்னு இருந்து சண்டை தான் போடுவியே இருந்து 2 பேரும். வேற நானும் தோட்டம் போயிருவேன், நீயும் தோட்டத்துக்கு சோறு கறி ஆக்கிட்டு வந்துட்டேன்னா வேற பிள்ளை அங்க வீட்டுல ஒத்தையில இருப்பா. அங்கனாலும் சகலவாடி இப்போ வீட்டுல தான் இருக்காரு. அவர் வீட்டுல இருக்காரு, கொஞ்சம் பார்த்துக்கிடுவாரு. அந்த பிள்ளைகள் யாராவது ஒன்று இருந்து வீட்டுக்கு இருந்துச்சு வேணா உடம்பு சரியில்லைன்னு வீட்டுல இருந்தோன்னா அதுவோ பார்த்துக்கிடும். இங்க இருந்தோன்னா அவளுக்கு நேரம் போவாத. நம்ம பத்தியில அதுவும் சரிதான். அப்பல அவளை கூப்பிட வேண்டாம், கீழே அவ அங்கே இருக்கட்டுமா? இருக்கட்டும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 10-11 நாள் ஆகுது இல்ல, அதனால ஒன்றும் இல்லை. சரி லட்சுமி கிட்ட இருக்கட்டுமா பிள்ளை? ஒன்றும் இல்லையான்னு கேட்டு பார்க்கேன். அவ எதுவும் சொன்னான்னா கூப்பிட்டு வந்துடுறேன். பிள்ளை என்ன கூட்டு போனா சொல்லுவாவ, அதெல்லாம் ஒன்றும் சொல்லாண்டாவ. அப்ப நான் இதை கொடுத்துட்டு வரேன். கூட கொஞ்சம் செஞ்சு எடுத்துட்டு போ. இது எந்த பிள்ளைக்கு திங்க காணும்? அப்படி இன்னொரு தட்டு வியாபத அப்பதான் வெந்ததையும் சேர்த்து எடுத்துட்டு போட்டுமா? எடுத்துட்டு போ எடுத்துட்டு போ. ஆ வெந்திருக்குமான்னு தெரியலையே. இப்பதான் வச்சேன். இன்னொன்னு தட்டு விரைச்சி வச்சிருக்கேன். அதுல டீ கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வீட்டுல காப்பி குடிச்சது பத்தலையாக்கா? அங்கிட்ட போனா ஒரு 4 பேர்கிட்ட பேசிட்டு வருவேன், கொஞ்சம் நல்லா இருக்கும். அதான் போறேன். அது சரி. ஆமா, அது என்ன மண்டை தலையா இப்படி வாரி இருக்கா? என்ன வச்சிருக்கேன், தலைக்கு குளிக்கணும். அதான் சும்மா அப்படி பின்னி போட்டிருக்கேன். சரி, அப்ப நான் டீ கடை வர போயிட்டு வரேன். ஆ இந்த மனுஷங்க இருந்து இந்த ஊருக்காராவே ஐ பண்ணாரு. வாட்டுக்கு போறதென்ன வாரதென்ன இங்கே பழகிடுவார் போல இருக்க. மேலெல்லாம் தொடச்சிட்டியா? தொடச்ச வீட்டை எத்தனை தடவை துடைக்குது? மேலே மாடி வரைக்கும் கழுவி விட்டாச்சு, ஒரு இடம் பாக்கி இல்லை. சும்மா தொடச்ச விட்டே கழுவுன விட்டே கழுவு கழுவு தொடன்னு உயிரை எடுக்காதீங்க. கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருந்துடக்கூடாது? உங்களுக்கு பொறுக்காத? சரி சரி துள்ளாத, வா வந்து உட்காரு. இந்த இதுக்கு மஞ்சள் குங்குமம் வை. வா, வழக்கு இலக்கு எல்லாம் தேய்ச்சி எடுத்து பறிக்க வச்சிருக்குல்ல, இதுக்கு மஞ்சள் குங்குமம் வை. வா. ஏன் எல்லாம் கழுவி எடுத்து தொடச்சி வச்சிருக்கீல்ல, அப்படியே சேர்த்து மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டியதானே? இது கொடுத்துரு வரணுமோ? ஆளா, நான் கோயிலுக்கு போனா நீ வீட்டில் அப்புறம் விளக்கேத்து. இப்போ மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு எடுத்து எங்கள் சாமி ரூம்ல வை. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். வா வா, வந்து வேலையை பாரு. உன் வீட்டில் நீ தான் உன் வேலையை பார்க்கணும். அடுத்தையெல்லாம் வந்து பண்ணுவாவே. சும்மா ஊர் ஜவாரிக்கிட்டு திரியலான்னு இருக்காத. கடலை ஊற விட்டு வச்சிருக்கேன், எல்லாம் ஊற போட்டு வச்சிருக்கேன். சாயங்காலம் விளக்கு வைக்கும் போது பொங்கல் சுண்டலி எல்லாம் வச்சு சாமி கும்பிடணும். அதனால கடலை ஊற போட்டிருக்கேன், மறந்துடாத. அந்திக்கு வெளியே போயிடாத, வீட்டில் விளக்கு பத்திக்கு நேரம் இருக்கணும். வீட்டு மருமவா அந்தால பயணம் போயிடாத, சொல்லிட்டேம்மா. சரி சரி. இதான் வெளியே சத்தம் கேட்க பாரு, யாரோ கூடிய மாதிரி இருக்கு. யாருன்னு போய் பாரு. ஒரு அடிமை சிக்கிட்டான்னு நம்மளை வச்சு அவ்வளோ வேலையும் வாங்கிறியது. அவ கதவுக்கு தட்டிக்கிட்டே கூப்பிட்டுக்கிட்டு நடக்குது. உமா சத்த மாதிரியே இருக்கு. உமா எங்க இங்கே வருவா? அவள் வர வாய்ப்பு இல்லையே. ஏன்னா உமா நீயா? நீ எப்படி இங்கே? ஓ மாமியார் எங்க? சத்தம் போடாம வா, அது அங்கே தான் இருக்கு. இப்போதான் கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போச்சு. வா வா, வந்து உட்காரு. இப்போதான் வேலை கிடக்க பேச்சு துணைக்கு ஆள் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு நினச்சேன். நல்ல வேலை நீயே வந்துட்ட. ஐயோ ஓ மாமியார் எங்க? அது இப்போதான் கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போச்சு. அது அந்த வழியாக வரையும் நீ இந்த வழியாக வந்திருக்க. நல்ல வேலை நீ அது கண்ணில் படலை. பட்டிருந்தா அவ்வளோதான், அடித்து விரட்டியிருக்கோம் உன்னைய. என் மாமியார்லாம் அன்னைக்கு குளிச்சு மொழுவிட்டு காலையிலே கோயிலுக்கு போயிட்டு என்னன்னு கேட்டா அங்க பொங்கல் சுண்டல்னு என்னென்னமோ போடி அவளாமே. அதான் போயிருக்கோன்னு நினைக்கேன். அப்போ நீ போல? அதான் உன்னைய கூட்டு போலான்னு வந்தேன். நீங்க விளக்கு கிழக்கெல்லாம் தேய்ச்சிட்டு இருக்கியே.
நான் தைக்கல, எங்கள் மாமியார் தான் தைச்சிச்சு. நான் வீடு கீடு எல்லாம் தொடச்சி எடுத்து பெட்ஷீட்டு கிட்ஷீட்டுன்னு எல்லாம் துவைச்சி போட்டு எடுத்து மாடியவே கழுவி விட்டுருக்கேன். காலையிலே குறுக்க உடச்சி போச்சு என் மாமியார். இதுக்கு மேலே இந்த பாடி தாங்காதுன்னு கடுப்பாகி போயிட்டேன். கடைசியில் இதை குங்கும மஞ்சளை வையின்ட்டு போயிட்டு. ஆமாம், உனக்கு வீட்டில் இந்த வேலைலாம் இல்லையா? அட நம்ம வீட்டில் விளக்கே கிடையாது. ஒரே ஒரு குத்து விளக்கையா மாமியார், அது கல்யாணம் ஆகி வரும்போது கொண்டு வந்துச்சான். அந்த ஒரு விளக்க பற்றி வைக்க அவ்வளோதான். பூஜை ரூமில் வேற ஒன்று நாங்கள் வைக்க மாட்டோம். நீ கொண்டு வந்த விளக்கு நீ கல்யாணம் ஆகி வரும்போது கொண்டு வந்திருப்பல்ல? அதெல்லாம் நான் பிறகு பரன் மேலே போட்டுட்டேன், பத்திரமா இருக்கட்டும்னு. அதை எவன் போட்டு கிடந்து விளக்கி துளக்கி பாடு பார்த்துட்டு நடக்குது. இந்த ஒரு விளக்கே நாங்கள் வருஷத்துக்கு ஒருக்காதான் எப்படா தோணிச்சுன்னா தேய்ப்போம். இப்போ எல்லாம் தேய்க்கிறதே கிடையாது. என் மாமியார் மட்டும் நல்லா குளிச்சு கிழிச்சு பட்டையை போட்டு கிளம்பி போச்சு கோயிலுக்கு. போட்டுன்ட்டு நான் ஓடியன்ட்டேங்க. எப்படியும் ஓ மாமியார் போயிருக்கும்னு நினச்சி தான் வந்தேன். அப்போ அது லேட்டு போல இருக்கு ஓ மாமியார். ஆடி ஒன்றும் இல்லை, அவளத்துக்கும் பத்தி முத்தி போச்சு. அதான் அவ்வளவும் படையெடுத்து கிளம்பிருச்சு கலடுகட்டை வெள்ளம். போட்டும் நம்மள நிம்மதியாக விட்டா சரிதான். எங்கே நிம்மதியாக விடுங்க, இனிமே ஒரு மாதத்துக்கு பாடாக படுத்திடும். வீட்டை இதை தொட சும்மாயே இந்த வீட்டை தொடச்சே டைல்ஸ் எல்லாம் தேஞ்சு போயிரும் போல இருக்கு. கேட்டால் சொல்லுது, யாரும் வீட்டுக்கு வந்தேன்னா வீட்டில் டைல்ஸில் சுவாத்த போட்டு திங்கணுன்ற மாதிரி பளிச்சுன்னு இருக்கணுமா, அப்போ தான் அது வீடாம். அப்போ என் வீட்டெல்லாம் என்ன சொல்கிறது? உன் வீட்டுக்கெல்லாம் வந்துச்சுன்னா அது உன் வீடாவே நினைக்காது, பப்ளிக் பாத்ரூம்னு நினச்சிக்கிடும். அது சரி, சொன்னாலும் சொல்லுவோம் மாமியார். சரி, சட்டு போட்டுன்னு ஆளுக்கு ஒரு வேலையாக எடுத்து செய்வோம் வா. நீ ஒரு 2 பாத்திரத்துக்கு போட்ட வை, நான் 2 பாத்திரத்துக்கு போட்ட வைக்க, ஆளுக்கு ஒரு பக்கமாக போட்ட வச்சு விடுவோம். ஆமா, உன் வீட்டில் நீ எவ்வளோ வெள்ளி பொருள் தானே வச்சிருந்தா, இது என்ன பித்தாலையா கிடக்கு இன்னைக்கு? வெள்ளி உண்டு, முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு மட்டும் வெளியே எடுத்துட்டு விளக்கு பற்ற வச்சுட்டு மறுபடியும் கழுவி தொடச்சி எடுத்து உள்ளே வச்சிருவோம் பத்திரமா. எப்பயும் வைக்க மாட்டோம். ஏன் அப்படி? கருத்துருமா, அதனால என் மாமியார் பந்தூசுப்படுத்தி வச்சிருக்குது. ஓ, வா வா, வந்து வேலையை பாரு. என்னலாம் நீ என் வீட்டில் தான் நான் வேலை செய்ய வேண்டியிருக்குன்னு இங்கே வந்தா நீ உன் வீட்டில் வந்து வேலை வாங்கிக்கிய? இங்கே வந்தால் எல்லாரும் வேலை செஞ்சுதான் ஆகணும். செய். உன்னால சும்மா இருக்க முடியாதோ? ஏன் கிறுக்கி காலங்காத்தால என்கிட்ட கத்திக்கிட்டு இருக்க? உன்னால அம்மா கிட்ட நான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். நான் சிவனேன்னு நான் உட்கார்ந்து துணி துவச்சிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட எதுக்கு தேவையில்லாம சண்டைக்கு வர? அம்மா உன்னை திட்டினானா நீ அவகிட்ட போய் சண்டையை போடி. ஏன் என்கிட்ட வந்து உரண்டை இழுக்க? நீ காலங்காத்தால இந்த வேலையெல்லாம் செய்யறதுனாலதான் அம்மா என்னைய திட்டுறா. உன்னை ஏன் 8 மணி வரைக்கும் தூங்க சொன்னது? தூங்கு மூஞ்சி. அம்மா காலையிலே கடந்து ஒத்தையில எல்லாம் செஞ்சுட்டு அடக்காலன்னு நானும் அவ கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். துணியெல்லாம் நிறைய கிடக்கு, துவைக்கணும். என்னன்னு துவைக்க போறேன்னு தெரிலன்னு கிட்டு இருந்தா. சரி கொண்டாம நான் துவைச்சு தரேன், தண்ணி வரும்போதே துவைச்சிட்டேன்னா வேலை முடிஞ்சிரும்லான்னு துவைச்சிட்டு அடக்கேன். உனக்கு ஏன் எரியுது? போங்கதான், இந்த வீட்டில் வர எனக்கு இருக்கே பிடிக்கல. இருந்தாலையும் பேர்லாம் போல இருக்கு. போ, அப்போ ஏன் இருக்க? நீ இல்லைன்னா இந்த வீட்டில் நிம்மதியாக இருப்போம் நாங்கள். சிப்பா, பல்ல வளர்க்காம ஊத்தனாரி என்கிட்ட வந்து காலையிலே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா பாரு. இவன் அன்னைக்கு அம்மா கிட்ட செருப்படி வாங்காம போமண்டா. கடவுளே, போது இவளுக்கு நல்ல புத்திய கொடு. வாக்கா என்ன திருத்துப்பட வந்திருக்க? கொஞ்சம் சாமான் வாங்க வேண்டி இருந்துச்சு, அதான் வந்தேன். அப்படியே சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் கிடக்கல, கடை இருக்க. அதான் சரி உன்கிட்ட வந்துட்டு அப்புறமா போவோன்னு வந்தேன். மருமகளை விட்டு நீ பிரிய மாட்டியா? எப்படி பிரிஞ்சு வந்தா? அது வேற அவன் மாசமா இருக்கா. இந்த நேரத்துல எப்படி விட்டுட்டு வந்த? அவளுக்கு எல்லாம் செஞ்சு எடுத்து பறக்கி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். யாரும் ஜீரும் ஏத்தாப்புல, அதனால அவளுக்கு ஒரு குறையும் கிடையாது. சாப்பிட்டுட்டு பத்திரமா கட்டிலே இருமா, வேற எங்கேயும் இறங்கி போவாத வராதுன்னு சொல்லி வச்சுட்டு வந்திருக்கேன். அதனால அவ சாப்பிட்டுட்டு அப்படியே இருப்பா, பொம்மை போல கட்டில. அடையப்பா, கொடுத்து வச்சவாதான் உன் மருமவா போ. ஆமா, வேற என்ன? என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை வாரிசு பிறக்க போகுது. அப்ப அவளை நான் தாங்குன்னு தாங்கண்டாமா? ஒருவேளை பொண்ணு பிறந்தா என்ன பண்ணுவேன்? பொண்ணு பிறந்தாலும் என் வீட்டுக்கு வாரிசு தான். வேண்டான்னா வரட்டி விட போறேன். அதுவும் என் பையனுக்கு பிறந்த பிள்ளை தானே. எனக்கு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னுலாம் கிடையாது. எந்த பிள்ளையா இருந்தாலும் சரிதான். அதான் என் மருமகம் நல்ல பிள்ளைய பெற்று எடுக்கணும்னு சொல்லிட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு இருக்கேன். ஆடி வெள்ளி, அதுவுமா ஆடி இன்னைக்கு ஒன்று பிறந்திருக்கா. அதான் சாமிக்கு கொஞ்சம் எல்லாம் வாங்கிட்டு போனோம், பொருள் பூஜை பொருள் எல்லாம். அதான் வந்தேன். பாடுறா, நானும் இப்போதான் வழக்கெல்லாம் தொடச்சி கிடச்சி எடுத்து வச்சிருந்தா. இப்போதான் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு இருக்கேன். பிள்ளைகளெல்லாம் காலேஜ் கிளம்பி போயிட்டாவே. சின்னவா மட்டும் ரூமில் இருக்கா. அவளுக்கு காலேஜ் திறக்க நான் அடுத்த மாதம் தான் திறக்கான். ஒரு வேலையும் செய்யாண்டா. அவளை வேலையை சொல்லி நம்ம ஏன் டென்ஷன் ஆவானான்னு நானே எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சின்ன பிள்ளை தானே, போக செய்யும். ரமணி, வாங்க மீனாட்சிக்கா, வாங்கக்கா. பையனுக்கு உடம்பு சரியில்லை, அடிபட்டு இருக்குன்னாவே. பரவாயில்லையா இப்போ? ஆமாக்கா, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. பையன் நல்லா இருக்கான். கண்ணு பட்டு போச்சு என்னமோ தெரியல என் பிள்ளைக்கு. அதுக்கு அடிபட்டு போச்சு. வெளிநாட்டுக்கு போறேன்னு இருந்தா. இந்நேரம் நல்லா இருந்திருந்தானா அங்கேயாவது இருந்திருப்பான். நாங்கள் இப்போ போவாண்டாம் அவனை தடுத்ததுனால தான் என்னமோ இப்படி ஆகி போச்சோன்னு மனசுக்கு சங்கடமா இருக்கு. ஒன்றும் அவள் அது பிள்ளை சரியாயிருவாங்க, வருத்தப்படாதீங்க. என்ன மீனாட்சியக்கா இவ்வளோ தூரம்? ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல என்னன்னாலும். இல்லை ரமணி, நீ கோயிலுக்கு போனா கொஞ்சம் அந்த பூசாரிக்கிட்ட நான் இன்னைக்கு வர முடியாதுன்னு சொல்லிடுறேனே. அவரு ஆடி இதுக்கு இது வாங்கி கேட்டாரு, வளையல் வாங்கி. ஆடி பூரத்துக்கு தானே போடுவாவே இல்லையா?
அவர் தான் சொல்லியிருந்தாரு வளையல் வாங்கி தாங்க, கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் என்ன இந்த மாதிரி பொருள் வாங்கி தாங்கன்னு. நான் அன்னைக்கு போக முடியுமா என்னன்னு தெரியல. வீட்டில் அந்த பையில பார்த்துக்கிட்டு எனக்கு ஒரு இடமும் நகரவே தோணலை. கோயிலுக்கும் போக மனமே இல்லை. அடுத்த வாரம் வாங்கி தரேன்னு கொஞ்சம் சொல்லிடுறீங்களா அந்த பூசாரிட்ட? இல்லைன்னா நான் காசு தரேன், நீங்கள் வாங்கி கொடுத்துருவீங்களா? மனசு சரியில்லைன்னா பிள்ளைக்காண்டி கோயிலுக்கு வேண்டிக்கிட்டு போங்க, எல்லாம் சரியாயிரும். அது சொல்லியிருக்காருல, ஏதோ நேரம் சரியில்லைனால தானே எல்லாம் வாங்கி கேட்டிருப்பாரு. ஆமாம், அவரு கேட்டார் அன்னைக்கே இதெல்லாம் நிட்டு வளையலும் வாங்கி தாங்கன்னு சொல்லிட்டு. வளையல் வேணா லாஸ்ட் வெள்ளி தான் ஆடி போகிறோம், அப்போ நீ சாமிக்கு வளையல் கொடு. இப்போ வேற மஞ்சள் குங்குமம் இந்த இது வேணா வாங்கி தாங்க, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். நான் சாயங்காலம் தான் போவேன். அப்படியா? நீங்களே உங்கள் கையினால கொண்டு போய் பிள்ளைக்கு சரியாகணும்னு வேண்டிக்கிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. என்னத்துக்கு போட்டுக்கிட்டு நீங்கள் ரமணிகிட்ட கொடுக்கணும்? ஆஸ்பத்திரியில இருந்து வந்த பிறத்துல இருந்து மனசே சங்கடமா இருக்கு. அதான் கோயிலுக்கு போக தோணலை எனக்கு. அப்படி சொல்லாதீங்கக்க, பிள்ளைகளும் புருஷனுக்காண்டி தானே நம்ம பார்க்கல. அதனால நீங்க போய் எல்லாம் சொன்னு இருக்காரு பூசாரி, ஏதோ அப்போ நீங்க அப்பயே வாங்கி கொடுத்துருந்துருக்கலாம். ஏதோ பிள்ளைக்கு இப்படி தடங்களாக போய் தானே அவர் சொல்லியிருந்திருக்காரு. லேசான அடியோட போச்சு நினைச்சுக்கிட்டு போயிட்டு செஞ்சுட்டு வாங்க. ஆமா பத்தியில அப்ப நான் அப்படி பண்ணலாமா? ஆமா, இப்ப காலையில வேலை கிடக்குன்னு போக முடியலனாலும் சாயங்காலமா போயிட்டு வாங்க. ஆமாக்கா, நீங்க சாயங்காலமா பொருள் எல்லாம் வாங்கி எடுத்து வச்சுட்டு வாங்க, சாயங்காலம் போயிட்டு வருவோம். சரி அப்ப ரமணி, அப்ப நானே வாரேன், சாயங்காலம் போவோம். சரி அப்ப அடுப்புல பாலை போட்டு வந்தேன், சரி போய் பார்க்க வாரேன் இப்போ. ஆ வாரேங்க்கா. ஆ சரி. இல்ல கோயிலுக்கு போற பொம்பளை தானே, ஏன் இப்படி சொல்லுது? அது பயலுக்கு அடிபட்டுச்சுன்னு ரத்தம் தேவைப்பட்டுச்சு. அப்போ இது தாதாவை போய் ரத்தத்தை பார்த்தாவ, அது அந்த பயலுக்கு ஒத்து போல இருக்கு. அதனால அது ரெண்டு மூஞ்சும் ஒரு மாதிரி இருக்கு. அது நர்ஸு பொம்பளையும் டாக்டரும் உங்க பையன் தானா இல்லை தத்தெடுத்து வளர்த்தீங்களான்னு கேட்டுவிட்டாவளா? அதுக்கு ரெண்டு பேருக்கும் மனசு ரொம்ப சங்கடமாகி போச்சு. ஏன் டாக்டர் இப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. என்ன சொல்ற? ஆமா, ஆஸ்பத்திரியில் பிள்ளைகள்லாம் மாறி போச்சு, என்னமோ தெரியல. அதான் மூஞ்சே சரியில்லை, அதான் இப்படி இருக்கா. ஐயே இது வேறையா? பிள்ளை ஒரே ஒரு பையனு ரொம்ப பொத்தி பொத்தி வளர்ப்பாவில்ல அந்த பையனை. அதுக்கு தான் வெளிநாட்டுக்கு கூட அனுப்பாம இருந்தாவ, வேண்டாம் வேண்டான்னு. அந்த பையன் தான் பையன் அங்கே நான் படிச்சு அங்கே நான் இதாகணுமாக்கோ தொழில் தொடங்கணுமாக்கோ அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு அடப்பான். வீல்வளுக்கு யாருக்கும் மனம் இல்லை. அதுதான் என்னமோ வீல்வளுக்கு தடங்கல் கணங்க ஆகி போச்சு, என்னமோ தெரியல. ஏதோ ஆக்சிடென்ட் ஆனது பெருசாக இல்லாமல் சின்னதாக போச்சுன்னு நினச்சிக்கிற வேண்டியதான். தலைக்கு வந்தது தலைப்பையோடைய போச்சுன்னு. ஆமாம், அதான் நானும் இழுக்க சொல்லியே. சரி அதை விடு, அந்த கதையை விடு. ஆமாம், நாளைக்கு நம்ம தண்டை பண்ணி போய் பார்க்க போகுமா? அவன் தான் ஆஸ்பத்திரியில இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டானே, வீட்லேயே போய் பார்க்கணுங்க. ஆஸ்பத்திரியில இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டானா? அவன் ஆஸ்பத்திரியில இருந்து போய் 4 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு தானே ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்துட்டு வந்தோம். நாள் என்ன ஆகுது உனக்கு? என்ன அவன் அங்கே இருந்துக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு பிள்ளை கொடுத்துக்கிட்டு இருப்பானாக்கோ? அவன் குழப்ப தலப்ப பார்க்காண்டாமா, அவன் வீட்டுக்கு போயிட்டான். ஐயா, அவன் ஆஸ்பத்திரியில் இருக்கான்னு நினச்சிக்கிட்டுலாம் உன்னைய கூப்பிட்டு போய் பார்க்க போகணும்னு நினச்சேன். அவன் இல்லாத நேரத்தில் வேணாவா வீட்டில் போய் ஒரு நாள் பார்த்துட்டு வருவோம். அவன் வீட்டுக்கா? நான் வரலம்மா. அப்போ உன் தம்பி அப்படி பார்க்காம இருப்பா. இப்படி உடம்பு சரியில்லாத நேரத்தில் கூட நீ பார்க்கலன்னா என்ன மன்னிச்சுப்போ. அன்னைக்கே நீ ஆஸ்பத்திரியில் ஒரு அவனை பார்த்து பேசி இருந்திருக்கணும். அப்பயும் பேசாண்டேன்ட்டா நான் அப்புறம் வரேன்னுக்கிட்டு அவன் வீட்டுக்கே போயிட்டா. இன்னும் நீ போய் பார்க்கல போல. இங்கே பாரு, ரொம்ப பண்ணாத. நான் ஒன்றும் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கல, பார்க்கணுன்னு தான் நினச்சேன். அவன் ஆஸ்பத்திரியில இருந்து போயிருப்பான்னு நான் எதிர்பார்க்கல. நாளைக்கு வேணா சொல்லி 2 பேரும் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போய் பார்த்துட்டு வருவோம். பழங்களாம் வாங்கிட்டு போயிட்டு எடுத்துட்டு பார்த்துட்டு வருவோம். நான் வேணா லட்சுமிக்கிட்ட போன பண்ணி சொல்லியே. அவளுக்கும் நீ வர்ற நேரத்தில் அங்கே இருக்க சங்கடமாக தான் இருக்கும். அதனால் அவள் வேணா எந்திரிச்சு அப்படி பக்கத்தில் கிளம்பி போய் இருந்துட்டு வருவா. நீ எல்லாம் வந்து பார்த்துட்டு உன் தம்பியை பார்த்துட்டு வா. என்ன சொல்கிற? அவளுக்கு சம்மதமா? அவள் இருக்க முடியாதுன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு சம்மதம் தான். அவளுக்காண்டி இல்லைன்னு என் தம்பிக்காண்டி தான் நான் பார்க்க போகிறேன். அவனை என்னதான் இருந்தாலும் ரத்த உறவு இல்லைன்னு போயிருமா? சரி, நான் அப்போ அவளுக்கு நான் போன பண்ணி சொல்லியே நாளைக்கே வரணும். ஆ